ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து புதினா அறுவடை பண்ணலான்னு பார்க்குறோம். இன்றைக்கி வந்து நம்ம சாயங்காலமாக கொஞ்சம் புதினா பறிச்சிக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உயரமாக தான் வளர்ந்துருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம கிள்ளணும். மறுபடியும் இப்போ பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். நேற்று வந்து நம்ம முருங்கைக்கீரை எல்லாம் நம்ம ஒடிச்சு எடுத்துட்டோம். நேற்று இப்போ முருங்கைக்கீரை, பருப்பு கீரை எல்லாத்தையும் நம்ம எடுத்துன்னு போனோம். இப்போ 2 நாளைக்கு ஒரு முறை இது ரெடி ஆகிடுது. நல்லா சீக்கிரமாக பெருசாக வளர்ந்துடுது. மல்லிகைப்பூ செடியில் வந்து நம்ம 2 இலைக்கு கீழே வந்து நான் கட் பண்ணி விட்டுருந்தேன். அதுலேருந்து இப்போ நிறைய அரும்பு வச்சுருக்குது. ஆனால் இலை மட்டும் ஒரு இலை வந்து கட் ஆகிருக்குது. இது எதனா பூச்சி ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. அதனால் நான் வேப்பம் புண்ணாக்கு போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நெல்லிக்காய் மரமும் நல்லா இருக்குது. ஆனால் இந்த சொரக்காய் செடி பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொரக்காய் வச்சு எல்லா சொரக்காவும் காஞ்சி போயிடுது. அந்த கொய்யாக்காய் மரத்தாண்டு இருக்கிற சொரக்காய் வந்து 3-4 சொரக்காய் மொத்தம் காஞ்சி வெம்பி போயிடுச்சு. இந்த கொடியிலையும் சொரக்காவில் வந்து ஒரு கணுவுலேயும் பூ வந்திருக்குது. ஆனால் சொரக்காய் வந்திருக்குது, அது ஒன்றும் வரவே மாட்டேங்குது, பெருசாகவும் மாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம இது ஃபஸ்ட்டு முறை வச்சுருக்கிறோம். சொரக்காய் செடி, பீர்க்கங்காய் செடியெல்லாம் பார்க்கலாம் இது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு. நம்ம ஜாதி மல்லி செடி வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. 2 காலை தான் இருந்தது. இப்போ வந்து நல்லா பெருசாக இருக்குது. பார்க்கலாம் அதுலேயும் பூ வைக்குதான்னு சொல்லிவிட்டு. டெல்லி கனகாம்பரம் பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாட்டு கனகாம்பரம் பூவும் அழகாக இருக்குது. பூவெல்லாம் பூத்து முடிஞ்சோடனே நம்ம இது எல்லாத்தையும் கட் பண்ணி விடணும். செடி ரொம்ப பெருசாகிடுச்சு. இதை கட் பண்ணி விட்டோம்னா தான் நம்மளுக்கு இன்னொரு முறை பூ பூக்கிறதுக்கு அது ரெடியாகும். நிறைய சின்ன செடி முளைஞ்சிருக்குது. அதை எடுத்து நான் வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பழைய செடி இது வந்து 2 வருஷத்து செடி. இதை எடுத்து போட்டு நான் புது செடி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கிறேன். சம்பங்கி செடியில் வந்து ஒரு கலையில் பூ பூத்து இன்னொரு 5-6 அரும்பு இருக்குது. இன்றைக்கும் 4-5 அரும்பு பூத்துருந்தது. இன்னொரு களை வந்து ரெடி ஆகிடுச்சு பூ பூக்கிறதுக்கு. இன்றைக்கி வந்து செம்பருத்தி பூ சரியாகவே பூக்கலை. அது பாதி தான் முக்கால்வாசி பூத்துருக்குது, பாதி அப்படியே பூக்காமல் அப்படியே மூடினே இருக்குது. என்ன ப்ராப்ளம் என்னான்னு தெரியல. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.